மிச்சல் ஸ்டார்க் மிச்சல் ஸ்டார்க் 24 கோடி எப்படி கன்னா போட்டாரா? அங்கேருந்து வருணும் நாராயணும் டேண்டம்ல ஒரு 5 ஓவர் போடுவாங்க. அங்கே சோக் பண்ணிட்டாங்க. அதான் இந்த வருஷம் பேட்டிங் பயங்கரமா டெவலப்மெண்ட்ஸ் காமிச்சாலும் ஐ திங்க் இட் இஸ் த bowlers who are going to win the tournament. ஹர்திக் பாண்டியா என்ன பண்ணாலும் ஃபெயிலியர் தான் ஆகுது. பாவம் பேட்டிங்லயும் அடிக்க மாட்டேங்கிறார். ஐ தாட் bowling கொஞ்சம் பிரிட்டி டீசெண்டா போடுறார் 2 மேட்சா. நீ ஹர்திக் பாண்டியா பத்தி பேசும்போது இன்னைக்கு அவரோட பாடி லாங்குவேஜே சரியில்லை கவ். இஸ் கான் கவ். இஸ் மென்டலி எமோஷனலி மென்டலி இமோஷனலி ட்ரெயின்ட் அவுட்டா இருக்காருன்னு நினைக்கிறேன். ட்ரெயின்ட் அவுட். என்ன ஒரு கான்ட்ராஸ்டிங் சேஞ்ச்னா 260 வந்து டிஃபெண்ட் பண்ணாங்க. ஐ மீன் டிஃபெண்ட் பண்ணும்போது கொடுத்தாங்க. 170 ஸ்கோரை டிஃபெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ வெரி குட் சைன்ஸ் ஃபார் கேகேஆர் கோயிங் அஹெட். வணக்கம் மக்களே, வெல்கம் டு த ரிவ்யூ ஆஃப் எம்ஐ vs கேகேஆர் மேட்ச். வணக்கம் வணக்கம் கவ், வெல்கம் டு த வீடியோ. ஓகே, ஸ்ட்ரெயிட்டா வீடியோ கிட்ட உள்ள போயிடலாம். கேகேஆர் தோக்க வேண்டிய மேட்சை வின் பண்ணிருக்காங்க. எம்ஐ வின் பண்ண வேண்டிய மேட்சை தோத்துருக்காங்க அப்படிதான் சொல்லணும். கேகேஆர் வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடினாங்க கவ். 169 தான் அடிச்சாங்க. வே பிலோ பார் ஸ்கோர் வான்கடையை பொறுத்த வரைக்கும். பட் திரும்ப எம்ஐ வெறும் 145 தான் அடிக்க முடிஞ்சது. இன்ஃபேக்ட் ஆல் அவுட்டே ஆயிட்டாங்க. 24 ரன்ஸ்ல ஒரு மாபெரும் வெற்றி கவ். ஒரு கட்டத்துல கேகேஆர் பேட்டிங் ஆடும் போது 50 for 5 இருந்தாங்க. அங்கேருந்து they went on to score 169 கவ். 169. ஒரு கர்டசி வெங்கடேஷ் ஐயரோட கான்ட்ரிபியூஷன் 70 அடிச்சாரு of 52. என்ன மும்பை ஐ இந்தியன்ஸ் திங்க் பண்ணுவாங்கன்னு நினைச்சேன், சொன்னேன் என்கிட்ட. மும்பை இந்தியன்ஸ் வின் பண்ணுவாங்க, ப்ரெஷர் இல்லாம ஆடுவாங்கன்னு நினைச்சேன். சொதப்பல். பட் ஐ திங்க் ஃபர்ஸ்ட் டைம் ஆஃப்டர் 51 days ஆஃப் ஐபிஎல் ரெண்டு டீமும் 10 விக்கெட்ஸ் லூஸ் பண்ணியிருக்காங்க. 20 விக்கெட்ஸும் ஒரே நாளில் விழுந்திருக்கு. ஸோ ட்ரிமெண்டஸ் டே ஃபார் த bowlers. ஐ திங்க் எண்ட் ஆஃப் த டோர்னமெண்ட்ல bowlers ஆர் சொல்லி காட்டுறாங்க, நாங்களும் இங்க இருக்கோம், எங்கனாலதான் டோர்னமெண்ட் மாறும், எங்கனாலதான் டோர்னமெண்டோட தீர்ப்பே மாறப்போகுதுங்கிறத எடுத்து காமிக்கிறாங்க. என்னதான் இந்த வருஷம் பேட்டிங் பயங்கரமா டெவலப்மெண்ட்ஸ் காமிச்சாலும் ஐ திங்க் இட் இஸ் த bowlers who are going to win the tournament. அப்சல்யூட்லி, அதுல ஒரு டவுட்டும் இல்லை. என்னதான் பேட்டர்ஸ் வந்து நல்லா தீபாவளி கொண்டாடினாலும் அட் தி எண்டு வரணும். டுவர்ட்ஸ் எண்டு வந்து பவுலர்ஸ் தான் வின் பண்ணி கொடுக்க போறாங்க. ஐ மீன் டாஸை வின் பண்ணாங்க மும்பை இந்தியன்ஸ், புட் கேகேஆர் இன் டு பேட். கொஞ்சம் விக்கெட் டெஃபினெட்லி ஸ்டிக்கியா இருந்தது. இனிஷியலா வந்து கொஞ்சம் கிரிப்பாய் வந்தது. ஃபர்ஸ்ட் 3 விக்கெட்டும் பார்த்தேன்னா நுவான் துஷாரா உன்னோட குதிரை ஃபைனலா ஒரு ஒரு ஓகே ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ். பட் நல்ல பிரேக் த்ரூஸ். ஏன்னா அதுதான் வந்து தேவையா இருந்தது. இந்த ஒரு கேகேஆர் வந்து நீங்க டிஃபீட் பண்ணணும்னா அப் ஃப்ரண்ட் யூ ஹேவ் டு டிஸ்மிஸ் அந்த ஃபில் சால்ட் அண்ட் நரேன் அவங்களோட பார்ட்னர்ஷிப்பை பிரேக் பண்ணோம். அது பியூட்டிஃபுல்லா ஃபர்ஸ்ட் ஓவரே பண்ணாரு நுவான் துஷாரா. ஃபில் சால்ட்டும் சரி, ஸ்ரேயஸ் ஐயரும் சரி, ஈவன் அதுக்கப்புறம் ரகுவன்ஷி அவரும் டிரைவ் அடிச்சு அவுட். 3 பேருமே சிமிலர் சார்ட் ஆஃப் டிஸ்மிஸில். இட் ஷோட் தட் யூனோ த விக்கெட் இஸ் கொஞ்சம் ஸ்டாப் ஆகி வருது. பட் வெங்கடேஷ் ஐயர் சூப்பரா ஆடினாரு. ஐ திங்க் அந்த மெச்சூரிட்டியோட ஆடினாரு. ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப், இம்பாக்ட் சப்ஸ்டியூட் கரெக்டா யூஸ் பண்ணாங்க. எப்போ தேவையோ எப்போ அந்த 3 டவுன்லாம் கொண்டு வரல, கொஞ்சம் டிலே பண்ணாங்க. இன்ஃபேக்ட் ரிங்கு சிங் தே டுக் அந்த ஒரு எக்ஸ்ட்ரா அந்த ரிஸ்க் எடுத்தாங்க. சரி ரிங்கு சிங்கை நாங்க நம்புறோம், ஏன்னா அவர் நம்ம 11ல ஆட வச்சிருக்கோம், அவரை நம்பாம எதுக்கு இப்போ ஒரு இம்பாக்ட் சப்ஸ்டியூட் கரெக்டான ஒரு பாக்ஸஸ் டிக் பண்ணாங்களா கவ். Superb. I think tournament startல this is one of the main reasons why KKR are going to do well ன்னு நான் predict பண்ணேன். ஏன்னா கௌதம் கம்பீர் being the mentor, I am not sure யார் அந்த டிசிஷன் எடுத்தான்னு, பட் I am pretty sure அங்க இருக்கிற ஹெட்ஸ் வந்துட்டு கொஞ்சம் காமா கொஞ்சம் பொறுமையா இந்த மாதிரி கிரன்ச் சுச்சுவேஷன்ஸ்ல they let their intelligence take over. அதனால தான் வந்துட்டு I think KKR இந்த பொசிஷன்ல இருக்காங்க. டோர்னமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ட்ரிமெண்டஸ் எஃபெக்ட் ஆஃப் கௌதம் கம்பீர் தெரியுது. அண்ட் அதுக்கு ஏற்ற மாதிரி ஆடி காமிச்சாருங்க. மனிஷ் பாண்டே ரொம்ப கஷ்டம் இந்த மாதிரி டைரக்டா வந்து ஒரு 9 மேட்ச் எதுவுமே பண்ணாம ஃபர்ஸ்ட் மேட்ச் இந்த மாதிரி ஒரு இன்ஃப்ளூயன்ஷியல் இன்னிங்ஸ் ஆடுறதுங்கிறது, அதுவும் மும்பை இந்தியன்ஸோட அட் வாங்கடே வேர் தேவ் நாட் ஒன் ஃபார் 12 இயர்ஸ்ல ட்ரிமெண்டஸ் எஃபர்ட். அங்கேருந்து ஐ திங்க் தே டிடன்ட் லுக் பேக் அட் ஆல். பட் என்ன ஒரு கான்ட்ராஸ்டிங் சேஞ்ச்னா 260 வந்து டிஃபெண்ட் பண்ணாங்க. ஐ மீன் டிஃபெண்ட் பண்ணும்போது கொடுத்தாங்க. 170 ஸ்கோரை டிஃபெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ வெரி குட் சைன்ஸ் ஃபார் கேகேஆர் கோயிங் அஹெட். இந்த மாதிரி இம்பாக்ட் ஐ திங்க் அவங்க ஒரு பேட்டர்ன் ஆஃப் பிளே ரொம்ப ஹார்டா போறோம்னு வச்சுக்கிட்டாங்க. இன்னைக்கு இட் டிட் பே ஆஃப் 55 ஃபார் 5 ஏதோ இருந்தாங்க. அண்ட் ட்ரிமெண்டஸ் எஃபர்ட் பை மனிஷ் பாண்டே அண்ட் வெங்கடேஷ் ஐயர் எஸ்பெஷலி ரொம்ப நாளா ஆடினாருன்னு நினைச்சேன் இன்னைக்கு.
ஐ திங்க் இந்த ஒரு மேட்ச் ஒரு எடுத்துக்காட்டு as to நம்ம வந்து சொல்றோம் பேட்டர்ஸோட மைண்ட் செட் வந்து மாறிடுச்சு. தே ஆர் மோர் அட்டாக்கிங், தேர் பிளேயிங் த ஷார்ட்ஸ், so many things we have spoken about. பட் இன்னைக்கு அவர் காமிச்சாரு. அட் எண்ட் ஆஃப் த டே இட் இஸ் ஆல் அபவுட் திங்கிங். அந்த ஒரு சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி, அந்த விக்கெட்டுக்கு ஏத்த மாதிரி இந்த கட்டத்துல ஒரு பார்ட்னர்ஷிப் தேவை, அதுதான் முக்கியம் அப்படிங்கிற ஒரு விஷயம். லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. மனிஷ் பாண்டே சொன்ன மாதிரி ரைட் அப் இஸ் ஆலி. இந்த மாதிரி சிச்சுவேஷன் அந்த சும்மா அந்த ஒரு 5-6 ஓவர்ஸ் அப்படியே ரொட்டேட் பண்ணி எடுத்துட்டு போனாரு. பட் ஆல்சோ ஈ ஸ்கோர்ட் 2 சிக்ஸர்ஸ் அண்ட் 2 பவுண்டரிஸ் கரெக்டான டைம்ல. 135 ஸ்ட்ரைக் ரேட் அந்த கட்டத்துல கண்டிப்பா எடுத்திருப்பாங்க. ஒரு மாதிரி நல்ல ஒரு பேஸ் ஆக்சுவலி செட் ஆச்சு. பட் ஸ்டில் ஐ திங்க் யூ ஹாவ் டு கிவ் இட் டு மும்பை இந்தியன் bowlers ஆல்சோ. அவங்களும் நல்லா பண்ணாங்க டு ரெஸ்ட்ரிக்ட் த இது ஃப்ளோ ஆஃப் ரன்ஸ். ஏன்னா ஒரு ஆண்ட்ரே ரசல் வந்து ரன் அவுட் ஆனாரு. ஸோ அது ஒரு மிகப்பெரிய ஒரு பிளஸ் ஆயிடுச்சு. ஒரு 20 ரன்ஸ், ஆமா அங்க ஒரு 20 ரன்ஸ் கம்மியான மாதிரி எனக்கும் தோணுச்சு. ஏன்னா அந்த டைம்ல ஒரு 3 ஓவர்ஸ் கிட்ட இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஹர்திக் பாண்டியாவோட ஓவர் தான் அதாச்சு. ஸோ இம்பார்ட்டன்ட் விக்கெட் அது. ஆண்ட்ரே ரசல் இருந்தாச்சுன்னா கடைசியில் எப்படி ஆயிடுச்சுன்னா வெங்கடேஷ் நாயர்னால சிங்கிளும் எடுக்க முடியாம அவரே எல்லா பல்கையும் அடிக்கணும்ன்ற மாதிரி ஆயிடுச்சு. அண்ட் தட்ஸ் வை தே எண்டட் அப் கெட்டிங் ஆல் அவுட் ஆல்சோ. ஸோ ஆண்ட்ரே ரசல் விக்கெட் பிளஸ் அந்த ஒரு சால்வேஜ் சிச்சுவேஷனுக்கு அப்புறமா மனிஷ் பாண்டே அவுட் ஆனமும் ஐ தாட் தேவர் சம்வேர் க்ளோஸ் டு 185-190 போகலாம்னு நினைச்சேன். அண்ட் ஐ தாட் இட் அதுவே ஒரு நல்ல சேஸா ஈஸியா மும்பை அடிச்சிருவாங்கன்னு நினைச்சேன். ஒரு 185-190 போனா கூட வித் டியூ இன் பிளேஸ். ஏன்னா இவங்க என்ன ஞாபகம் வச்சுக்கணும், இவங்க இம்பாக்ட் பிளேயரை பேட்ஸ்மேன் எடுத்துட்டாங்க. ஸோ இவங்களுக்கு 5 bowler தான் இருக்கு. ஸோ ஐ தாட் மும்பை வேர் பிரைம் இது அட் த halfway டைம் ஃப்ரண்ட் ரன்னர்ஸ். பட் என்னமோ ஒண்ணு சரியில்லை, எல்லாமே சொதப்பல். எனக்கு ஒண்ணுமே புரியல. சூரியகுமார் யாதவ் இருக்கும்போது என்னத்துக்குப்பா நமந்தீர நம்பர் 3 அனுப்புறீங்க? எனக்கு என்னமோ எப்படி தோணுதுன்னா, ரோஹித் சர்மா வந்து டிசைட் பண்ணிட்டாரு, நம்ம இனிமேட்டு வேர்ல்ட் கப்புக்கு பிராக்டிஸ் பண்ண போறோம், நீ நம்பர் 4ல தான் ஆட போற, சோ நீ நம்பர் 4லயே ஆடி அது இங்கேயும். நான் ஒத்துக்க மாட்டேன்க்கா. ஐ தாட் இட் வாஸ் ஸ்டில் அ குட் டிசிஷன் தான். ஏன்னா நம்பர் 3 அனுப்பி அவங்க வந்து ரோஹித் சர்மா அவுட் ஆகும்போது இட் வாஸ் அட் எப்போ அவுட் ஆனாரு? இஷான் கிஷன் தான் ஃபர்ஸ்ட் அவுட் ஆனாரு. கிஷன் தான் ஃபர்ஸ்ட் அவுட் ஆனாரு. 16 for 1.4. I would never expose சூரியகுமார் யாதவ் that early. ஏன்னா as a batsman உனக்கே தெரியும் அந்த கட்டத்துல பால் நியூவா இருக்கும், சீமாறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு பால் தான் சிக்குன்னு வாங்கிட்டு போச்சுன்னா even if it's a சூரியகுமார் யாதவ், there is still a possibility of அந்த ஒரு பாலை சக்குன்னு வாங்கிட்டு போறதுக்கு. I still thought, ஏன்னா இன்னைக்கு at the end of the day he scored 56 பா. லாஸ்ட் ஒரு 3 மேட்ச் அவரோட ரோல்ல கரெக்டா தான் பண்ணாரு, அதுலலாம் தப்பே இல்ல. எனக்கு தெரிஞ்சு இட் வாஸ் a very good innings. நமந்தீர் அனுப்புனது கரெக்ட் தான். பட் நான் நமந்தீர் அனுப்பியிருக்கூடாது. நான் திலக் வர்மாவை அனுப்பியிருப்பேன். திலக் வர்மா சொல்றியா? கன் பிளேயர் மச்சி, இஸ் a கன் பிளேயர். எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி ஒரு டோட்டல்ல அவர் வந்து சும்மா தள்ளி எப்போ தள்ளணுமோ அப்ப தள்ளுவாரு, தள்ளுன்னு தள்ளுவாரு, எப்போ அட்டாக் பண்ணுமோ அட்டாக் பண்ணிருப்பாரு. அங்க ஒரு ட்ரிக்கை மிஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா இஷான் இப்போ ஃபால் ஆஃப் விக்கெட்ஸ் பார்க்கும்போது 1 for 16, 2 for 38, 3 for 46, மடமன்னு இன்சைட் 50 நீ வந்து 3 விக்கெட் விட்ட. ஸோ அப்போ வந்து திலக் வர்மா வந்து ஜஸ்ட் அந்த ஒரு பவர் பிளேயோட கடைசியில வந்தாரு. அண்ட் தென் அவரும் பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்லெஸ் ஷாட் ஆடி தான் அவுட் ஆனாரு. ஸோ அங்கதான் வந்து சார்ட் ஆஃப் அந்த ஒரு பேனிக் பட்டன் வந்துச்சு. அந்த ஒரு பேனிக் பட்டனை பிரஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து ஹர்திக் பாண்டியாவும் மடன்னு அவுட் ஆனாரு. ஒரு மாதிரி அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் ஹர்திக் பாண்டியா அவுட் ஆகும்போது ஸ்கோர் வாஸ் 6 for 71. கவ் ஐ திங்க் இஸ் கோயிங் ரைட். மும்பை இந்தியன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஐ திங்க் அந்த ஒரு ஃபேஸ்ல இருக்காங்க, அந்த ஒரு யமகண்டோன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஹர்திக் பாண்டியா என்ன பண்ணாலும் ஃபெயிலியர் தான் ஆகுது. பாவம், பேட்டிங்லயும் அடிக்க மாட்டேங்கிறார். ஐ தாட் போலிங் கொஞ்சம் பிரிட்டி டீசெண்டா போடுறார் 2 மேட்சா. பட் அகெயின் கமிங் டு கேகேஆர்ஸ் போலிங், ட்ரிமெண்டஸ் யூசேஜ் ஆஃப் இன்டெலிஜென்ஸ். ஸ்பின்னர்ஸுக்கு டியூ வரப்போகுதுன்னு தெரிஞ்சு அந்த 5th ஓவரோ 6th ஓவரோ நரேன் வருவாருன்னு நினைக்கிறாங்க. கரெக்டா? வருண் நரேன், ரோஹித் சர்மா நரேன் 6th ஓவர் தானே எடுப்பாரு. ஆமா, 6th ஆமா, ஓவர் கரெக்ட். 6th ஓவர் கரெக்ட். அங்கேருந்து வருணும் நாராயணும் டேண்டம்ல ஒரு 5 ஓவர் போடுவாங்க, அங்கே சோக் பண்ணிட்டாங்க. சோ எப்படி அவங்க விளையாடி இருக்காங்கன்னா, 5 bowler தான் இருக்குன்னு தெரியும். அட் சம் பார்ட் ஆஃப் த இன்னிங்ஸ் யூ ஹாவ் டு ஸ்ட்ராங்கிள் தெம் வித் டியூ அண்ட் ஹேவிங் 2 spinners. செம்மையா யூஸ் பண்ணாரு whoever did that, ஸ்ரேயஸ் ஐயரா, கௌதம் கம்பீரா, whoever
Superb decision making by KKR. I think அந்த மாதிரி that is where I would falter and Hardik Pandya again today. ஏன்னா they had the opponents on the mat. எதுக்கு நீங்க பும்ராவை இவங்களெல்லாம் பின்னாடி வைக்கிறீங்க? Go for the choke. 2020ல you are never going to catch up by restricting teams. It is very easy. ஒரு 55 for 5 போது இல்ல பேட்ஸ்மேன் வந்து எப்படியுமே சிங்கிள் தான் ஆட போறான். அப்ப வந்து ஓகே அவங்க அப்படியே ஆட்டும், நம்ம அப்படியே ஓவர்ல ஓட்டலாம் அப்படின்னு நினைக்கிறது ரொம்ப ஈஸி. பட் 2020 பொறுத்த வரைக்கும் நீங்க அந்த ஸ்ட்ராங்கிள் இருந்து கையே எடுக்க கூடாது. அந்த விதத்துல ஐ தாட் அகைன் தே மிஸ் த ட்ரிக். ஏன்னா அதுக்கப்புறம் பும்ரா வந்து போடும்போது மனிஷ் பாண்டே செட் ஆயிட்டாரு. செட்டான மனிஷ் பாண்டே அந்த 6 ஈஸியா அடிப்பாரு. கரெக்ட் எக்ஸாக்ட்லி. அந்த ஒரு கட்டத்துல வந்து அந்த மொமெண்டம் ஷிஃப்ட் ஆச்சு. நமந்தீருக்கு தேவையில்லாம ஒரு ஓவர் எக்ஸ்ட்ராவா கொடுத்துட்டாரு. அங்கதான் ஜஸ்பிரீத் பும்ரா வந்திருக்கணும். உனக்கு ஜஸ்பிரீத் பும்ரா முன்னாடி போட்டிருந்தா கூட உனக்கு ஜெரால் கோட்ஸே கையில இருந்தது. டுவர்ட்ஸ் த எண்ட் அவர் 2 ஓவர் தான் போட்டாரு. எஸ் எக்ஸ்பென்சிவா இருந்தார். பட் நீ அந்த ரிஸ்க் நீ எடுக்கணும். எய்தர் நான் ஜஸ்பிரீத் பும்ராவை முன்னாடியே கொண்டு வந்து அவங்கள முடிச்சிடணும் அப்படிங்கிற ஒரு விஷயம். சப்போஸ் அது போகலான்னு கூட கோட்ஸி ஒரு இன்சூரன்ஸ் அந்த ஒரு வச்சிருக்கலாம். பட் அவரு பண்ணல. இன்ஃபேக்ட் கவ் நீ ஹர்திக் பாண்டியா பத்தி பேசும்போது இன்னைக்கு அவரோட பாடி லாங்குவேஜே சரியில்லை கவ். I think he's gone. He's mentally, emotionally, mentally drained out. Bowling வந்து போடும்போது லைக் ஆப்வியஸ்லி bowling அவர் போடும்போது இல்ல கேப்டன் பண்ணும்போது ஃபீல்ட்ல அப்படியே ஒரு 4 ஃபீல்டர் உள்ள இருக்காங்கன்னு ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா ஏதோ ஒன்னு சொன்னாரு பாத்தீங்களா அது போன மேட்ச்ல. பட் அப்படியே இன்னைக்கு வந்துல அப்படியே தான் இருந்தாரு. பேட்டிங் ஆடும்போது கூட அப்படியே தான் இருந்தாரு. ஒரு மாதிரி இஸ் நாட் என்ஜாயிங் பிளேயிங். அது கிளீனா தெரியுது. ஒரு பிளேயர் வந்து அந்த ஒரு பெஸ்ட் வரதே வந்து ஹி இஸ் எக்ஸைட்டட் டு கோ அண்ட் டூ சம்திங். பட் அவர் வந்து ஐ ஃபீல் இஸ் ஜஸ்ட் இன் அ பேட் ஜோன் ரைட் நவ், விச் அகெயின் ஹேஸ் பீன் த கேஸ் த்ரூ அவுட் த சீசன். அப்படிதான் இருந்திருக்கு ஹோல் சீசனும். பட் டெஃபினெட்லி ஐ திங்க் கூடோஸ் மிச்சல் ஸ்டார்க். 24 கோடி எப்படி கன்னா போட்டாரா? ஆக்சுவலி நான் நினைச்சேன் இன்னைக்கு இல்ல சேத்தன் சக்காரியா வருவாரு போலிங் போடும்போது, ஒரு ஆடிஷன். ஆமா, நல்ல ஒரு ஆடிஷனா இருக்கும் அப்படின்னு நினைச்சேன். பட் மிச்சல் ஸ்டார்க் ப்ரூவ் பண்ணிட்டாரு. ஆனா ஐ ஸ்டில் டோன்ட் ஃபீல் தட் சி அவர் கண்டிப்பா எண்ட் ஆஃப் த டே சூப்பரா போட்டாரு. பட் என்னன்னா இஃப் யூ டைசெக்ட் இட் 2 ஃபுல் டாஸ்ல விக்கெட் எடுத்தாரு. அது ஐம் டோட்டலி ஃபைன். ஐம் நாட் சேயிங் நிட் பிக் பண்ணி சொல்ல போறது இல்ல. பட் ஸ்டில் ஹீஸ் நாட் ஏபிள் டு நேல் ஹிஸ் வாட் எவர் ஹீஸ் பிளானிங் டு எக்ஸிக்யூட். அது வந்துட்டு ஆப்வியஸா தெரியுது. பட் இந்த கேம் பொறுத்த வரைக்கும் சூப்பரா பண்ணி கொடுத்தாரு கேகேஆருக்கு, அது சொல்லி ஆகணும். பட் போகும்போது வித்தவுட் ஃபில் சால்ட் அவங்க அந்த நாக் அவுட்ஸ்லாம் ஆடும்போது மிச்சல் ஸ்டார்க்கோட ஃபார்ம் வில் பி கிரிட்டிக்கல். அந்த விதத்துல இட்ஸ் அ குட் கான்ஃபிடன்ஸ் பூஸ்டர் நான் சொல்வேன். ஹி ஹாஸ் டு பில்ட் ஆன் திஸ். ஒரு 2-3 கேம்ஸ் பேக் டு பேக் இந்த மாதிரி பண்ணாருன்னா தே ஆர் சார்ட்டட். எக்ஸாக்ட்லி கோ. ஐ திங்க் இப்போ ஒருத்தர் வந்து டவுன் அண்ட் அவுட் லாஸ்ட் மேட்ச் வரைக்கும் எதுவுமே அவர் வந்து இந்த மாதிரிலாம் போட முடியுமா? என்ன மிச்சல் ஸ்டார்க் ஏன்னா இஸ் அ வேர்ல்ட் கிளாஸ் போலர். வி ஹவ் சீன் தட். அதுக்கு இஸ் ப்ரூவன் இட். பட் ஒருத்தர் அந்த லோவ்ல இருக்கும்போது திரும்ப மேல வரும்போது he cannot like straight away go to அந்த டாப். இது ஒரு வீடு கட்டுற மாதிரி தான். அது வந்து ஒரு பிரிக் பை பிரிக்கா தான் நீ வந்து பில்ட் பண்ண முடியும். பட் என்னன்னா ஒரு பியூட்டி ஆஃப் இந்த மாதிரி ஒரு கிரேட் பிளேயர் என்னன்னா டக்குன்னு அவங்க வந்து அந்த ஒரு மேல திரும்ப வர்றது கொஞ்சம் ஃபாஸ்டா கட்டிடுவாங்க. அந்த ஒரு இது அவங்களுக்குலாம் 1 கேம் தான். 1 கேம் வில் பிரிங் தட் the whole rhythm அந்த ஹோல் அந்த ஒரு திங்கிங் கெட்டிங் ஸ்விட்ச்ட் ஆன், அந்த ரைட் டிசிஷன் மேக்கிங், எந்த பால் போடணும், எந்த லென்த் போடணும் அப்படிங்கிறது லைக் இந்த ஸ்விட்ச் ஆஃப் ஒரு 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 டர்ன் ஆஃப் ஸ்விட்ச்ல டப்புன்னு வந்துடும். அந்த மாதிரி அதனால தான் இவ்வளவு கோடி கொடுத்துருக்காங்க. பட் yeah, I think the time at which this performance has come, they are defending a very low score. bowlers எல்லாருமே டெலிவர் பண்ணாதான் ஜெயிக்க முடியும். எஸ்பெஷலி அவங்களோட வைபவ் அரோரா இன்னைக்கு கொஞ்சம் ஆஃப் டே. அவர் தான் லாஸ்ட் ஓவர் வரை போட்டிருக்கணும். ஸோ என்ன வேணா ஆயிருக்கலாம் மேட்ச். அந்த ஓவர்ல வந்துட்டு ஐ திங்க் ஹி சீல் த கேம். சூப்பர் ஓவர் அது. அப்சல்யூட்லி. அண்ட் ஆல்சோ ஆண்ட்ரே ரசல் அகெயின் சிப்பிங் இன். இன்னைக்கு வந்து ரன் அவுட் ஆயிட்டு கோமா உள்ள போனாரு. வெங்கடேஷ் ஐயர் கிரைம் எஸ்ன்னு சொல்லிட்டு நோட்டாரு. அந்த கட்டத்துல எல்லாம் ஓடி இருக்கணும். பட் ஹி வாஸ் அப்படியே வெறி கொண்ட இது மாதிரி அப்படியே வெளியே போய் பேட்டர்லாம் தூக்கி வெளியே போவேன் அப்படியே விசிறி வச்சாரு. ஐயோ அப்படின்ட்டு நான் நினைச்சேன். நான் வந்து இன்ஃபேக்ட் கேகேஆர் தான் நான் வந்து வின் பண்ணுவாங்க அப்படின்ட்டு ஸ்டார் ஸ்போர்ட்ஸ்லயும் சொல்லியிருந்தேன்.
என்னடா இது வெங்கடேஷ் ஐயரா ஏற்கனவே வந்து கம்மி ஸ்கோர் ரன் அவுட் ஆக்கி விட்டிய அப்படின்ட்டு நான் ஃபீல் பண்ணியிருந்தேன். பட் போலிங்ல கலக்கிட்டா இருக்கா. 2 குரூஷியல் விக்கெட்ஸ். ஒன்னு ஆப்வியஸ்லி சூரியகுமார் யாதவ் எடுத்தாரு, இன்னொன்னு வந்து யார் எடுத்தாரு, ஹார்திக் பாண்டியா. ஹர்திக் பாண்டியாவோட விக்கெட் எடுத்தாரு. சரியான குரூஷியல் டைம்ல அந்த ஒரு விக்கெட் ரெண்டுமே. கரெக்ட், 100%. ஐ திங்க் ஆண்ட்ரே ரசலுக்குமே இது சரியான கான்ஃபிடன்ஸ் பூஸ்டர் இன் டர்ம்ஸ் ஆஃப் இஸ் bowling. ஏன்னா கண்டினியூஸா அவர் வந்துட்டு ஃபுல் ஸ்பெல் போடுறது இல்லை இந்த வருஷம். இந்த இம்பாக்ட் பிளேயர் இருக்கிறதுனால மோஸ்ட் ஆஃப் த டைம் ஹர்ஷித் ராணா ஆடும்போது அவர் போடுறாரு. ஸோ அவருக்கு 6th bowling ஆப்ஷன்ல தான் வருது, நிறைய போடல. ஐ திங்க் திஸ் பர்ஃபார்மன்ஸ் கோன் கிவ் him a lot of confidence. அண்ட் கேகேஆர் ஆஸ் அ யூனிட்டே ஐ திங்க் இப்போ ஃபில் சால்ட் போனா அந்த ஒரே ஒரு இதை மட்டும் தான் மிஸ் பண்ணுவாங்க. மற்றபடி தே ஆர் சார்டட் மாதிரி தோணுது. யாராச்சும் ஓப்பனிங்ல இப்போ வெங்கடேஷ் ஐயரே அந்த மெட்டில் எடுக்கிறாருன்னு வச்சுக்கோங்க, ஏன்னா இஸ் டன் தட் ஓப்பனிங்ல பண்ணியிருக்காரு. ஸோ whoever is coming in with மனிஷ் பாண்டே coming into form, அவர் மிடில் ஆர்டர்ல அழகா ஸ்லாட் இன் பண்ணிடுவாங்க. அப்படியே அந்த கார்ட் டெக்ல அழகா அப்படியே நுழைக்கிற மாதிரி எல்லாம் அப்படியே மேல திறந்து பார்த்தா ஆஹா ஜோக்கரு வெங்கடேஷ் ஐயர் வாப்பா ஓப்பனிங்ல அந்த மாதிரி. இல்ல பட் லாட் ஆஃப் திங்ஸ் கேன் சேஞ்ச். ஏன்னா அந்த ஒரு காம்பினேஷன் செட் ஆயிருச்சு இப்போ. திடீர்னு எஸ் ஃபில் எஸ். சால்ட் போனா டெஃபினெட்லி அது ஒரு ஹிட் ஆர் மிஸ் தான். ஸோ அது வி ஹேவ் டு வெயிட் அண்ட் சி. பட் அகெயின்ஸ்ட் ஆல் ஆட்ஸ் இந்த ஒரு மேட்சை சம் அப் பண்ணோம்னா அகெயின்ஸ்ட் ஆல் ஆட்ஸ் டெஃபினெட்லி கேகேஆர் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஏன்னா எல்லாமே அவங்களுக்கு அகெயின்ஸ்டா தான் இருந்தது. டாஸ் அவங்களுக்கு அகெயின்ஸ்டா போச்சு. 50-for-5 இருந்தாங்க. அங்கேருந்து ஒரு பிலோ பார் ஸ்கோர் தான் அடிக்க முடிஞ்சது. போலிங்ல டியூ வந்தது when they bowled. எல்லாமே அவங்களுக்கு அகேன்ஸ்டா இருக்கும் போது ஐ திங்க் தே won this game. லாட் ஆஃப் கான்ஃபிடன்ஸ் கண்டிப்பா தரும். இன்னொரு பக்கம் மும்பை இந்தியன்ஸ் ஸ்டில் மேத்தமேட்டிக்கலி சொல்றாங்க. எனக்கு எனக்கு அதெல்லாம் நம்பிக்கை இல்ல. ஒரு எனக்கு மேக்ஸும் கிடையாது. யார் ஒரு போடுறது இந்த புடலங்க மேக்ஸ்? ஒரு புடலங்காவும் கிடையாதுங்கிறியா? ஆமா கண்டிப்பா கிடையாது. அவங்க போடுற மேக்ஸ் வந்து வெறுமனே 6ல இருந்து அவங்க 12க்கு போக முடியும், அதனால மேத்தமேட்டிக்கலின்றாங்க. மத்த டீம் எல்லாம் அவங்களுக்கு அவங்களுக்கு அகைன்ஸ்டா தானே ஆடுறாங்க. அந்த ரிசல்ட் எல்லாம் போச்சுன்னா எப்படியும் ஏதாவது ஒரு டீம் போயிடும். ஆமா ஆமா மும்பைக்கெல்லாம் chance கிடையாது. cancel. I think they are done and dusted in the IPL 2024. So அதோட இந்த கேம் நாளைக்கு இன்னொரு இம்பார்ட்டன்ட் கேம் ஃபார் போத் த டீம்ஸ். ஜிடி vs ஆர்சிபி அகமதாபாத்ல ஆட போறாங்க. அகமதாபாத்ல தானே கரெக்டா? இதுல பெங்களூர்ல சாரி பெங்களூர். ஆர்சிபி போன vs மேட்ச் தான். ஆமா போன மேட்ச் ஆர்சிபி. தான். ஓகே. ஆர்சிபி vs ஜிடி இந்த ஒரு வீக்கே பாத்தீங்கன்னா நாங்க ஸ்டார் ஸ்போர்ட்ஸ்ல எப்படி வந்து ப்ரோமோட் பண்றோம்னா ரிவெஞ்ச் வாரம் அப்படின்ட்டு. ஏன்னா இந்த Yes. ஆமா ஏன்னா இங்க இந்த வீக் ஆட போறவங்க எல்லாருமே வந்து வின் Oh. பண்ணிருக்காங்க. ஸோ அந்த இன்னொரு டீமுக்கு ஒரு வாய்ப்பு டு டேக் அ ரிவெஞ்ச். அந்த விதத்துல ஆர்சிபிக்கு ரிவெஞ்ச் தானே கரெக்டா? தானே ஜெயிச்சாங்க, ஓ ஜிடி ஆர்சிபி தான் தோத்தாங்க. ஜெயிச்சாங்களா? ஞாபகமே இல்ல. ஆமா. அவ்வளவு மேட்சஸ் முன்னாடி நடந்தது. ஸோ ஜிடிக்கு ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்கு அண்ட் ஆல்சோ இம்பார்ட்டன்டான ஒரு மேட்ச் ரெண்டு டீமுக்குமே. ஹவு டு யூ see ஜஸ்ட் ஒரு குவிக் தாட் அபவுட் த கேம்? ஐ திங்க் ஜிடியோட மெயின் bowler ராஷித் கான், வில் ஜாக்ஸ் அந்த மேட்ச்ல ட்ரிமெண்டஸ் நாக் ஆடினதுனால அவங்க இப்போ எப்படி அந்த கிங் ஃபால்ஸ்னா செஸ்ல உதையோ அந்த மாதிரி ராஷித் கான் அடிவாங்கனால டீமுக்கே ஒரு பெரிய கான்ஃபிடன்ஸ் போயிருக்கும். ஸோ அதுலேருந்து ஜிடி வரது ஆல்ரெடி தே ஆர் நாட் ஹேவிங் த பெஸ்ட் ஆஃப் தி இயர்ஸ். ஸோ அதுலேருந்து ஜிடி வரது இஸ் கோயிங் டு பி டஃப். அண்ட் ஆர்சிபி சீம் டு பி என்ஜாயிங். அவங்களும் இந்த மும்பை மாதிரி இப்போ ஒரு டோர்னமெண்ட்லேருந்து எதுவும் பெருசா இல்லங்கும் போது பீப்புள் ஆர் கோயிங் அண்ட் ஜஸ்ட் ஹேவிங் ஃபன். மேக்ஸ்வெல் பார்த்தோம் போன மேட்ச் ரிட்டர்ன் பண்ணாரு. ஸ்வப்னில் சிங் த bowler has come into the fray. கரெக்ட். And Virat Kohli is obviously eyeing for orange cap. So everything is going their way. So I think RCB are the favorites playing in Bangalore. But எதுவுமே சொல்ல முடியாது. பெங்களூர்ல இஷ்டத்துக்கு ஒரு ஸ்கோர் போகுது. அதனால பார்க்கணும். பெங்களூர்ல ஏதோ வெதர் ஃபோர்காஸ்டும் கொஞ்சம் இஃபியா தான் இருக்குன்னு கேள்விப்பட்டேன். ஸோ ஓகே. லெட்ஸ் பார்க்கலாம். அனலிஸ்ட் மட்டும் இல்லாம வெதர் மேனும் மாறிட்டாரு கவ். பட் எனிவேஸ் ஐ திங்க் ஆர்சிபியோட மென்டாலிட்டி எப்படி இருக்கும்னா, எப்பா நான் போலானா நீ போக கூடாது, ஓகே உன்னை நான் பிடிச்சி இழுத்து வச்சுப்பேன், என்னால போக முடியலன்னா உன்னை நான் விடவே மாட்டேன். அதுல ஒரு பேர் இன்பம் கண்டிப்பா இருக்கும். அந்த மாதிரி தான் பார்ட்டி ஸ்பாய்லர்ஸ் அப்படின்ட்டு சொல்லலாம். தே வில் பி அது ஒரு மோட்டிவேஷன் அவங்களுக்கு இன்கேஸ் அவங்க குவாலிஃபை ஆகலைன்னா. பட் அது ஒரு எக்ஸைட்டிங் கேம். ஸோ அந்த விதத்துல லுக்கிங் ஃபார்வர்ட் டு தட் கேம் ஆல்சோ. Thanks, Cow. Thanks once again for your time, for your valuable thoughts and analysis. மக்களே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அண்ட் ஆல்சோ பெல் ஐகானை தட்டுங்க. ஓகேயா ஃபைனா? ஆல்மோஸ்ட் பிஸ்னஸ் எண்டுக்கு வந்துட்டோம். சிஎஸ்கே வேற எஸ்ஆர்ஹெச் நேற்று வின் பண்ணதுனால அது ஒரு அரசல் பொரசலா போகுது. சரி பார்ப்போம். லெட்ஸ் see. ஓகே மக்களே, தேங்க்ஸ் a lot. This is Kaushik and Yomi signing off the field. See you. Bye-bye.